Hi friends, welcome to Relax Recipes. தந்தூரி சிக்கன் அப்படின்னு சொன்னாலே அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ளேவருக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் தந்தூரி சிக்கன் விரும்புவாங்க. தந்தூரி அடுப்பில் வந்து அந்த சிக்கனை வேக வைக்கல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் நம்ம ஓவனில் செய்யலையோ பேனில் செய்யலையோ அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு இருக்கிறதில்ல. இன்றைக்கி நம்ம நார்மலாக ஓவன் இல்லாமல் தந்தூர் அடுப்பு இல்லாமல் நார்மலாக பேன்லேயே அதே ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு எப்படி தந்தூரி சிக்கன் பண்ணுறது அதே டேஸ்ட்டோடு பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கே போக மாட்டீங்க, உங்கள் பசங்க கேட்கல டக்குன்னு வீட்டிலே செஞ்சு கொடுத்துருவீங்க. ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் லெக் சைட் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஆழமாக கீறி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் தடவி வச்சுருக்கேன். இதில் 100 ml தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கையிலேயே கொஞ்சம் உப்பு மிளகாய்த்தூளும் சேர்த்து தடவி வச்சுக்கலாம். அது நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் லெமன் ஜூஸில் உப்பு எதுவும் சேர்க்கலை. 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய்த்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1/4 டீஸ்பூன் ஹோம்மேட் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஊற வைக்கணும். குறைஞ்சது தந்தூரி சிக்கனுக்கு ஒரு 6 மணி நேரமாவது ஊறினா தான் உங்களுக்கு உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் ஓவர் நைட் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீஸை போட்டுக்கலாம். இது பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுத்துக்கணும். நம்ம மிதமான தீயில தான் நம்ம வந்து குக் பண்ணணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க 2 பக்கமும் புரட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரே பக்கமாக வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வைக்க முடியாது. ஏன்னா கருகி போய்ட்டு ரொம்பவும் கருகிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம 2 பக்கமும் புரட்டி விட்டுக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆச்சு 2 பக்கமும் நல்லா குக் ஆகிறதுக்கு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காக 2-3 கங்கை நம்ம சூடு பண்ணிக்க போகிறோம். கங்கு தான் வச்சு நீங்கள் சூடு பண்ணணும் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க சிரட்டை துண்டோ ஏதோ உடைச்சி நம்ம இந்த மாதிரி கனல் பண்ணிக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸ் எல்லாம் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதுக்கு நடுவில் ஒரு கிண்ணம் வச்சுக்கிறேன். நீங்கள் கிண்ணம் தான் வைக்கணும் இல்லைங்க, ஃபாயில் பேப்பரை கூட கிண்ணம் மாதிரி பண்ணி நடுவில் வச்சுக்கலாம். இதில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தணலை இதில் போட்டுக்கணும். அந்த கங்கை இதில் போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லது உருக்கின வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம உடனே மூடி வச்சிடணுங்க. அந்த புகை வந்து வெளியில் போகக்கூடாது. அந்த சிக்கனில் பட்டு நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும். அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து தான் பரிமாற போகிறீங்கன்னா நீங்கள் ஓப்பனே பண்ண வேண்டாங்க. பரிமாறின நேரத்தில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டால் கூட போதும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணலையே உங்களுக்கு தெரியுங்க, அந்த சிக்கனோட அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கலந்து அப்படி ஒரு தந்தூரி சிக்கன் வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.